அப்ப இவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நம்ம செய்யணும்ல, அது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு செய்யலையா உடனே வெளியேற்று. ஏன்னா நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணியாளர் உடனே வெளியேற்றுறதுக்கு எனக்கு ரைட்ஸ். மகளிர் சுயஉதவிக்குழு உருவாக்குறது, அவங்களை பலப்படுத்துறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களுக்கான லோன் வங்கி கடன் வாங்கி கொடுத்து அவங்க தொழில் முனைவோரம் ஆக்குறது, இதுதான். அதுக்கடுத்து அவங்களுக்கான கூட்டமைப்புகளை உருவாக்குறது, இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஆனா அதை தவிர்த்து எல்லா வேலையும் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருந்து தாய்மானவர் இப்ப நடக்கிற நான் போன ஏரியா ஒரு ஏரியா அவங்க என்ன கேக்குறாங்க, நீ எதுக்கு இங்க உள்ள நமக்கு ஒரே கனவு தான் அதையே சொல்லிட்டோம்னா அதுலயே ஃபார்ம்லயே மற்ற அதாவது இவங்க ஒரு 15 கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களை நீக்கிறதா எங்க கனவுன்னு கொடுத்துட்டோம் நாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அதை வெளியிடுவாங்க. அந்த பஞ்சாயத்துல யார் எடுத்துக்கணும் இந்த சர்வே அவங்கள உடனே வெளியேற்று. என்ன பண்றாங்க, ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டா அதுல வேற கரெக்ஷன். இப்போ அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இதை நாங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2019 இருந்து அக்ரிமெண்ட் இருக்கு. நாங்க 2015 இருந்தே வேலை செய்துட்டு 13-14 இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப 2019 இருந்து அக்ரிமெண்ட் கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டபுள் டிகிரி. நான் வேலையில இருந்தேன். அப்ப என்னோட ஏடிஎம்கே மே மாசம் பதவி ஏத்தாங்க, என்ன ஆகஸ்ட் மாசம் வெளியேற்றிட்டாங்க. என்ன பயம் உங்களுக்கு? ஒரு பொம்பளை வெளியேற்றி என்ன பயம்? நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? நான் இன்னும் அந்த கூட்டத்தை தலைமையை எடுத்து நடத்திட்டு தான் இருக்கேன். கேட்டா நீ எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சிக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் நான் கேட்கறது நியாயத்தை தானே கேட்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 60% நமக்கு வருது. நம்ம என்ஆர்எல் வாழ்வாதார இயக்கத்துக்கு 40% தான் இவங்க செலவு பண்றாங்க. இந்த 60% அவன் என்ன 45,000 ரூபாய் சம்பளம், ஒரு பிசினா 30,000 ரூபாய் சம்பளம். அவன் சம்பளத்தெல்லாம் போட்டு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏக்கு கூட போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நாங்க வெறும் 15,000 தான் பாக்குறோம். ஓஏ நாங்க தான் பாக்குறோம், கம்ப்யூட்டர் அடிக்கிறது நாங்க தான் பண்ணோம், ரிப்போர்ட் போடுறதும் நாங்க தான் போடணும், எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்கணும். பணி பழு அதிகம். அந்த வேலையை கூட இல்லாம இவங்க என்னென்ன சிறப்பா போதோ எல்லாம் எங்களை வச்சுதான் செய்யறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வீட்டுல முந்தி புதுவாளத்தில் இருந்த இது உண்டு, அதனால எங்களை வச்சே செய்யறாங்க எல்லாருமே. அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த அக்ரி சர்வே கொடுத்தாங்க. அவங்க செய்ய முடியல கிராப் சர்வேவை எங்களை வச்சு முடிச்சாங்க. சரி, சர்வே எடுக்கிற பிள்ளைங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? எங்களுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் இருக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. தாய்மான சர்வேல எடுத்தோம் அந்த வேலை எந்த டிபார்ட்மெண்ட்ல செய்ய அதுக்கு இவ்வளவு கோடி சர்வே எங்களுக்கு இதே சமயத்துல வேலை செய்யப்பட்டு அந்த பணம் காணாது போகுது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எஸ்ஐஆர் சம்பளம் கொடுத்தாங்கன்னா ஒரு வர மாட்டாங்க. எங்க இதுல இன்னொன்னு இருக்குன்னா பாலின வள மையம், நாங்க தான் அதுக்கு நிர்வாகி. இங்க நாங்களே பாலினத்துல என்னத்துல பாதிச்சு நிக்கிறோன்றது அந்த அரசாங்கத்துக்கு தெரியல. எல்லாருமே எம்ஆர்ஆ எங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. நாளைக்கு சிஎம் ப்ரோக்ராம் தான் சார். இதுக்கு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு 10 பஸ் நிறைய ஆள் ஏத்திட்டு வரணும். வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 7 மணிக்கு 1 லட்சம் பேர் அங்க நிப்பாட்டணும். அந்த கவர்மெண்ட் பஸ்லயே நாங்க போயிருந்தோம் அந்த ஊருக்கு காலையில. அப்பதான் அவங்க காலையில நாங்க வந்து எங்களுக்காக வாங்கம்மா ப்ளீஸ்மா எங்க சத்தம் போடுவாங்கம்மா. ஒரு நிமிஷம் லிங்கேஜ் டார்கெட் இவ்வளவு கொடுக்க சொன்னாங்க. நாங்க 330 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருக்கும் ஆல்ரெடி லிங்கேஜ் வாங்கிருக்கோம். அந்த புள்ளிங்க கையில கால அததான் நாங்க ரிப்போர்ட்டா கொடுக்குறோம். போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பணியாளர்களை நிறுத்திட்டாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட். 18 மணி நேரம் சொல்றேன். 9 மணி நேரம்னே சொல்றாங்க. காலையில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எங்களுக்கு வேலை தொடர்ந்து இருந்துட்டே சார். அதாவது பெண்டிங் ஒர்க் மறுநாள் பார்க்கலாம். எங்களுக்கு பெண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு நீங்க நிற்போம். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. ஐடி கார்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. ஐடி கார்டு எல்லா சுயேட்சை உறுப்பினருக்கும் ஐடி கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட அளவில் அதிகாரி எல்லாருக்குமே பிசி அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிட்டு ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்து அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆபீஸ்ல தான் இருக்கேன்னு பாக்குறதுக்கு பிசி கேமரா செல்ல ஆன் பண்ணி தான் நாங்க உட்காரணுமா. லொகேஷன் ஷேர் பண்ணணும். எங்க போனாலும் லொகேஷன் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு
ஒரு வீட்டுக்காரோட ஹஸ்பண்ட வந்து 10 மணி ஆச்சுன்னு கூட்டு போயிருக்காரு. போன போட்டு நீ இப்ப அவங்க வண்டியை விட்டு இறங்கலன்னா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மிரட்டி அந்த அம்மா வண்டியில இருந்து குதிச்சிருச்சு. ஐயோ என்னை ஆபீஸ்ல வைறாங்க வீட்டுக்காரர் கூட போறேனே அந்த அம்மா பயந்து வண்டியில இருந்து குதிச்சு எவ்வளவு டார்ச்சர். இருக்க பெண்களை பூரா மனக்குளச்சலாக்கி சூசைடால கொண்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அந்த தகவலை கூட அவங்க போன்ல கேட்க விடாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எதுக்கு போன் வருது உனக்கு அப்படியே போன தஞ்சாவூர்ல நடந்தது இது. அக்கா 7.25 லட்சம் குழு இருக்குக்கா, 2.5 கோடி உறுப்பினர் இருக்குக்கா. நான் வச்சிருக்கேன் ரிப்போர்ட். 7.25 லட்சம் குழு இருக்கு, 2.5 கோடி உறுப்பினர் இருக்கான். ஆமா குழு இருக்கு. அதுல வந்து அரசாங்கம் சார்ந்தது ஒரு 4 லட்சம், என்ஜிஓ சார்ந்தது இல்லன்னா மதிய அவ்வளவு இருக்குண்ணா. மதிய குறிப்பே எவ்வளவு இருக்கு நீங்க சொல்றது அதுல போலீஸ்காரர் கேட்டாரு ஊர் மேயர் உங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி கொன்றாரு. ஏசி கேட்டாரு ஃபர்ஸ்ட் நாள் ஊர் மேயர் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு போராட்டம் ஏற முடியல அப்படின்னு சொன்னாரு சார். ஏறுன்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கு அவங்க ஏற மாட்டேன்னு சொன்னதுக்கு இது மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் ஏற மாட்டேன்னு சொன்னது தான் நகத்தை வச்சு கீறிட்டு நான் முடிஞ்சா என்னை தூக்கி பாரு. இதை நான் என் உரிமையை கேட்கதான் உட்காந்துருக்கேன். நாங்க பெர்மிஷன் உண்மையே சொன்னோம். 11 வரைக்கும் நாங்க அமைதியா போராடிட்டு தான் போறோம். நீங்க வர்றீங்கன்ற தகவல் தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு தான் நினைச்சு எங்களுக்கே தெரியலையே. நான் உள்ளதான் இருக்கேன், எங்களுக்கே தெரியல. 10:15 இருந்து தூக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க 11:30 மணி வரைக்கும் நீங்க எது வேணா பேசிட்டு நீங்க பேட்டி கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, பேசிட்டு கிளம்புங்க அப்படின்னு. இப்படி ஒரு கேவலமான அரசாங்கம் நான் பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு ட்ரெண்ட் என்ன திரும்பியா, எங்க பசிக்கு நாங்க போராடிக்கிறத வீடியோல வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஏடிஎம்கேவும் மற்ற கட்சியும் தூண்டி விட்டு பண்றாங்க. இது வரைக்கும் கட்சி ஆதி செக்ரட்டரி என்கிட்ட ஓப்பனா கேட்கறது, நீதான் மாநில தலைவர், உன்னை பணம் கொடுத்துதான் அந்த போராட்ட கட்சியே இருக்கேன். யார் ஏதாவது ஒரு நியாயம் உங்களுக்கு கிடைச்சிடாதோ அப்படின்றதுல உட்காந்துருக்கோம். ஒரு நியாயம் அதிமுக ஆட்சியில போராட்டங்கள்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு அதிமுக ஆட்சியில ஒரு அமைச்சர் சொன்ன அரசு சார்ந்த பணியை தான் நான் செஞ்சேன். அது என்ன அதிமுக இன்னைக்கு இருக்க அத்தனை கலெக்டர் செய்யறாங்க, அத்தனை கலெக்டர் டிஎம்கேவா? நான் கேட்பேன், எம்டி டிஎம்கேவா, ஆர்டி செக்ரட்டரி டிஎம்கேவா, எல்லாருமே டிஎம்கேவாப்பா? நான் அடுத்து வந்து நீ பூரா டிஎம்கே நான் சொல்லுவேன். 4.5 ஆண்டில் இந்த அரசு சொன்னதுதானே செஞ்சீங்க. எல்லாருமே நான் முதல் அவங்க சொன்ன டைமிங் தான் இருந்தோம். அவங்க சொன்ன டைமிங் தான் ஏறணும். மைக் வச்சு பேசக்கூடாது, நாங்க பந்தல் போடக்கூடாது, நாங்க வெயிலையும் வேக்காட்டியும் தான் உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க சொன்னது எல்லாமே லட்ச லட்சமா போய் மக்களை இறக்குனது யாரு? நாங்க தானே இறக்கணும். ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா நாங்க 1 மாசம் தூங்க மாட்டோம். 1 மாசம் நல்ல தூக்கம் இருக்காது. வீடியோ கால் பண்ணா கூட எங்களுக்கு பிரச்சனை தான். நேர்ல வந்தா கூட இல்ல, வீடியோல அவர் எங்கேயாவது ஏதாவது ஓபன் பண்ணா கூட இங்க நாங்க ஆட்கள் சேர்க்கணும். பண்ணட்டும், எங்க வேணாலும் டைவர்ட் பண்ணட்டும். நம்ம 6 மணிக்கு மேல நம்ம ஒண்ணும் தர முடியாதா? அவங்க போட்ட வீசியே தான் நாம போடுவோம். பஸ்லயே சுத்துறாங்க எங்களை வச்சு. ஒழுங்கா கட்டுவாங்கல்ல, அவங்களை கன்வின்ஸ் பண்ணி திருப்பி அவங்க பேங்கி கொடுத்து இப்ப பாருங்க வாராக்கடல்ல தமிழகம் போயிடும். எனக்கு என்ன கஷ்டத்துக்கு தகுதி இருக்கோ அவ்வளவுதான் நான் லாஸ்டா டெப்டி சிஎம் மதுரை வந்தாங்க. 1 லட்சம் பேர் இறக்க சொன்னாங்க. பஸ் எல்லாமே அவங்க அலோவ் பண்ணி அனுப்பிட்டாங்க. மத்தியான சாப்பாடு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கூட்டு போயாச்சு. திருப்பி பஸ் எடுக்கல 10:30 மணி ஆயிப்போச்சு. நைட்டு 10:30 மணி ஆயிப்போச்சு. பஸ் எடுக்கல டிரைவர் எனக்கு காசு கொடுத்தாதான் நான் எடுப்பேன்றோம்.
டிரைவர். அங்க இருந்து எங்க மக்கள் பூரா போன் பண்றாங்க. அதான் எல்லாத்தையும் ஏன் நம்பர் இருக்கனால எங்களுக்கு இப்படி ஒரு இஷ்யூ ஆகுது, என்ன செய்ய அப்படின்னு கேட்கறாங்க. வேற வழியில் அங்க யாருமா இருக்கா, ஜிபே நம்பர் யாராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு எல்லா டிரைவர்ஸ்க்கும் 5000 பணம் கொடுத்துருப்பாரு. 10 மணிக்கு மேல அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல எந்த பஸ்ஸை போய் நாங்க ஏற்பாடு பண்ண முடியும்? 5000 கொடுத்து கொண்டு வந்து மக்கள் அன்னைக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு சேர்த்தோம். வருஷத்துக்கு 30 நாள் லீவ் உண்டுனே. ஆனா இவங்க 12 நாள் சொல்லியிருக்காங்க. அந்த 12 நாளுமே எப்படிமா எடுக்கணும்? மொத்தமா 3 நாள் எடுக்கக்கூடாது. மாசத்துக்கு கட்டாயம் 1 நாள் எடுத்துக்கலாம். 1 நாளைக்கு மேல எடுத்தோம்னா அந்த சம்பளத்தை பிடிச்சிடலாம். அந்த ஒரு நாள் 15,000 ரூபாய், அதுல 500 ரூபாய் போயிரும் பாத்துக்கோங்க. நம்ம லீவ் போட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவங்க 1008 போனு என்ன சவுண்டா காட்டி வெளியில வா, கல்யாண வீட்டுல உட்காந்துருப்போம், என்ன சவுண்டா லீவ் போட்டு உட்காந்துருப்போம், சவுண்டா காட்டி வெளியில வா. ஒரு மணி நேரம் பாத்துட்டு வந்துடுறேன். லிங்க் போட்டு விட்டுருக்கேன், மாசத்துல போட்டு வீட்டுக்காரர் இருந்ததுக்கே விடல. வீட்டுக்கார மதுரையில தானே வீட்டுக்காரர் இருந்ததுக்கே விடல. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா வச்சிருக்காங்க. போறேன் அந்த பிள்ளை அதை சொல்லிதான் அழுகுது. கடைசி நேரம் என் வீட்டுக்காரர் உயிர் பிரியால நான் என் பக்கத்துல இல்ல, நான் இதை விட என்ன பாவம் பண்ண வேண்டியது இருக்குன்னு. வீட்டுக்காரங்க காலையில பேசும்போது கூட 10 நாள் ஆயிட்டு எங்களுக்கு இருக்க முடியல, பிள்ளைக்கு சுகம்ல பத்துங்க 2 பையன் கட்டாயம் வந்துருவேன் அப்படின்னு இவ்வளவு நாள் கடந்தா புதுசா இருந்து புடிச்சிருப்பாங்க, வெற்றியோட வாங்க இதே சொல்றாங்க. வீட்டுக்காரங்க ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க இதனால. ஏன்னா அவங்க ஒரு நாள் அவங்க நாங்க சிரிச்சு பேசுறதே கிடையாது. ஏன்னா வேலையோட டென்ஷன் வீட்டுக்காரங்க பிள்ளைங்க தான் நாங்க காட்டுறோம். ஏன்னா எங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க பாத்துக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை அவ்வளவு ஒரு போன் எடுத்தாலும் அவங்க கூட வண்டியில போகும்போது போயாவது போன் தான். யார் இவங்க போன் பண்ணும்போது வீட்டுக்காரங்க போன் பண்ணும்போது இவங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எடுத்துவே கூடாது. இது என்ன யாரையா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா எதுக்கு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். என் போன் வருதுல நைட்ல அதை கட் பண்ணி என்கிட்ட பேச வேண்டியது. ஒரு போன் பேசுறது கூட எனக்கு புரியுது கிடையாது. ஏன் வேலைக்கு வரீங்க, போய் பிச்சை எடுக்க வேண்டியதானா, இல்ல வேற தொழில் பண்ண வேண்டியதானா? இதெல்லாம் உயரதிகாரிகள் பேசுற வார்த்தை. வேற தொழில்னா என்ன தொழில்? நாங்க அதை கேள்வி கேட்கலாம். ஓய்வு அனுப்பலான்னு கேட்பேன். நான் இந்த டிபார்ட்மெண்ட் வரும்போது எனக்கு 25 வயசு. அப்ப நான் வேலைக்கு டீச்சர் வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த 10 வருஷம் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் எங்க வேலைக்கு இந்த வேலையில 15 வருஷம் வேலை பார்க்க மக்கள் வந்து நாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. அந்த ஒண்ணு மட்டும் தான் நாங்க சொல்றாங்க. ஒண்ணுதான் நாங்க வாரோம். நம்மளால அந்த கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க போன மாதிரி அவங்க கோச்சிங் வெள்ள துணியை போட்டு போன மாதிரி எங்களுக்கு என்ன தலையத்தை இவங்களுக்கு 12 வருஷமா நாங்க வேலை செஞ்சு நடுவீட்டுக்கு வந்து போன மாதிரி பட்டுமே தண்ணி கூட தண்ணி வைக்காத பார்த்தா அவங்களுக்கெல்லாம் மனசு இறங்காதா? அவங்க மனசு திரும்பி தானே முடியாத கோரிக்கை ஒண்ணு கூட வைக்கல. முடியாத கோரிக்கை ஒண்ணு கூட வைக்கல. எங்க சம்பளத்தை எங்க அக்கௌண்ட்ல போடுங்க. பெர்மனன்சின்ற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. கேட்கல சார். சம்பளத்தை கூட்டி பேசணும்ட்டு அதாவது 11 மாசம் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு அன்னைக்கே மறுநாளே எங்களை அனுப்பிட்டு இருந்தா மறு வருஷமே வச்சுட்டு நாங்க வேற நாளுக்கு போயிட்டு இருப்போம். வருஷம் எங்களை 14 வருஷமா ரினியூல் பண்றேன் சார். ரினிவல் டேட் வந்து சொல்ல மாட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. திடீர்னு 2 நாள் சம்பளத்தை பிடிப்பாங்க. ஏன்னா அந்த ரினிவலுக்கு 2 நாள் கேப். 2 நாள் சம்பளம், அந்த 2 நாள் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. ஏன்னா ரினிவல் கேப் அப்படின்வாங்க. அப்படி போட்டு எங்களால் வேற வேலைக்கும் போக முடியாது. இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை எல்லாருமே 40. ஓரளவுக்கு இருக்கிற பிள்ளைங்க வந்து 38, 35 அப்படிதான் இருக்குது எல்லாமே. அதுக்குதான் இப்ப என்னன்றாங்க 30ல எடுக்கிறோம் நாங்க புது ஆட்களை 30 எடுக்கிறோம். ஏற்கனவே செஞ்ச பணியாளர்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்டம் வைக்கிறாங்க. இப்போ 6ஆம் தேதி கான்ஃபர் பண்ணி 24ஆம் தேதிக்குள்ள அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா இப்போ? ஏன்னா நாங்க போராட்டத்துல இருக்கோமா. மிரட்டல் மன்னிப்பாரு இருக்கிறவங்க எங்களுக்கு எல்லாம் மெமோ லெட்டர் பெண்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. உங்க மெமோ லெட்டர் அது நியாயம். வீடுல அவங்க கேட்டா வருஷத்துக்கு ஒரு வீடு தான் எலிஜிபிள். இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு வீடு தான் எலிஜிபிள். ஒரு வீடு ஒரு ஆள் வீடு இல்லாம இருக்கா? எடப்பாடி போய் நின்னா நாங்க வந்து தேர்தல் அறிக்கை வச்சிடறத எங்களுக்கான உரிமையை கேட்க கூட எங்கேயுமே ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. பெண் உரிமை அப்புறம் எதுக்கு பேசுறாங்க? பெண் பாதுகாப்புன்னு எதுக்கு சொல்றாங்க? எதுவுமே இல்லை. இதே சம்பளத்துல சம்பளத்திலே தான் இவங்களும் வேலை பார்க்காங்க. சார் டிஎம்க்கு தான் 15,000, டிஎஸ்சிக்கெல்லாம் வந்து 12,000 தான். 12,000 எங்க அண்ணன் என்ன வேலை? அதே இன்னொன்னு என்னன்னா 2 வருஷம் முன்னாடி போராட்டத்துல இருந்தோம். அப்புறம் தான் 3% வந்துச்சு எங்களுக்கு. சார் உயர்த்திட்டு இவங்க மாசம்
மாசம் 5% பிடிச்சிருவாங்க. வருஷத்துக்கு 5% பிடிச்சிருவாங்க. மாசம் 5% நாங்க பிஎல்எஃப் கட்டுறோம் சர்வீஸ் சார்ஜ். ஏன்னா அது சங்க பதிவு சட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்க போடுறாங்க. அங்க போகுது சார். நம்ம முதல்ல 14 அம்ச கோரிக்கை கொடுத்தோம்லண்ணா, அதுல வந்து மெட்டர்னிட்டி லீவ் கேட்டிருந்தோம். மகப்பேறு விடுப்பு 3 மாசம் கேட்டிருந்தோம். முதல் நாள் போராட்டத்துக்கு போலீஸ்காரங்க இதுக்கு கூட்டு போறாங்க, பேச்சுவார்த்தை கூட்டு போறாங்க. அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்கே அப்படின்னு எங்க எம்பி சொல்றாங்க. இல்லையே அப்படின்னா அன்னைக்கு கொடுக்குறாங்கண்ணா அந்த ஆர்டர் 2014 எங்களுக்கு ஜீவோ பாஸ் ஆயிருக்கு. அப்ப 2014 இருந்து ஒரு 500 பேர் டெலிவரி ஆயிருக்காங்க. அப்ப 30 நாள் அந்த 30 முடியணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 30 முடிவு நீ வேலைக்கு வரலன்னா வேலைக்கு நின்றுக்கோ. இந்த கண்டிஷன்ல தான் வேலைக்கே வர வச்சாங்க. அப்படியே வேலைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. அதுலயும் ஒரு அதிகாரியெல்லாம் கேட்டுக்காரு. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கணும் அவ்வளவு ஆயாச்சு. வேலைக்கு போயிட்டு தான் வாழ்வாதாரம் தான் செய்வோம் சார். இந்த வேலை இல்ல எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சு காட்டுவோம். அதை நான் பல தடவை சொல்லிட்டேன். அப்படி அரசாங்கத்திற்கு அடிமையா போகாதீங்க. 8 மணி நேரம் தான் உங்களோட தொழிலாளர் இதுக்கான இது வந்து அந்த இதை பாருங்க. 6 மணிக்கு மேல பெண்கள் வந்து ஆண்கள்ட்ட இருந்து போன் வந்தா முதல்ல அட்டன் பண்ணாதீங்க. உங்க உரிமை அதெல்லாம் கூட நான் சொல்லி பார்த்துருக்கேன். ஆனா இவங்க என்னன்னா நம்ம வேலை நம்ம கடமை நம்ம வந்து பயந்து அதேதான். நைட்டு 11 மணிக்கு போனாலும் அட்டன் பண்ணா வேலை செய்ய முடியுங்கிற ஒரு இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 நாள் செய்ய முடியாது. அப்ப எப்படிங்க சார் நம்ம நைட் வேலை பார்த்தாலும் போன யாரோ வாங்கினாங்க. பேசி அவர்தான் முதல் நாள் பேசினது. அதனால ஊர் நேர திமுரு உங்களால ஏற முடியலையா அப்படின்னு கூட சரி பொன்ராஜ் பேசி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மேலாண்மை இயக்குனர் செக்யூரிட்டியை விட்டு வீடியோ எடுத்து விடுங்க. செக்யூரிட்டி வந்து வீடியோ எடுத்தா நான் போன ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு சிசிடிவி கேமரா ஃபுல்லா ஆபீஸ்ல போட்டுட்டாங்க சார். எந்த வகையில நான் உள்ள நுழைய முடியாத மாதிரி அடுத்து கோடம்பாளைக்கு வந்தோடனே தேர்தல் விழிப்புணர்வுக்கு நாங்க தேர்தல் விழிப்புணர்வு அனைவரும் வாக்களிப்போம் அப்படின்றதை சொல்லணும். நாங்க உறுதிமொழி எடுக்கணும், அவேர்னஸ் பண்ணணும், தெருத்தெருவா போய் கோலம் போடணும். போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் 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 வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் நீ வாங்க கொஞ்சம் வாங்க வைட் வேணாம் வைட் வேணாம் இங்கிட்டு வாங்க பாரு நான் பார்த்துக்கலாம். இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம்